MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேருவதற்கான நீட் எனப்படும் தேசிய நுழைவு மற்றும் தகுதி தேர்வு கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் சுமார் 88,000க்கும் அதிகமான மாணவர்கள் நீட் தேர்வினை எழுதினர். முறையாக பயிற்சி எடுத்து பயின்ற மாணவர்கள் தேர்வு எளிதாக இருந்தது என்றும், மாநில கல்வி பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் கடினமாக இருந்ததாகவும் தெரிவித்தனர். CBSE தான் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. மோஸ்ட்லி பயாலஜி ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நான் CBSEனால எனக்கு பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் கம்பேர் பண்ணி பார்த்தா கெமிஸ்ட்ரி ரொம்ப ஹார்டாக இருந்தது. என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அட்டென்ட் பண்ணேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் நான் ரொம்ப அட்டென்ட் பண்ணாமல் இருந்தது. பயாலஜி ஓகேவாக இருந்தது. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் CBSEயில் நாங்கள் 2 இயர்ஸ் சிலபஸாக படிச்சிருவோம். இவங்களுக்கு இப்போ 1 மந்தில் அதை கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் அவங்களோட சிலபஸை அவங்க டீப்பாக படிச்சிருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு 1 மந்தில் ஓரளவுக்கு ஈஸியாக ஸ்கோப் அப் பண்ணிடலாம். அவங்களால ஒரு CBSEனால ஒரு 500 கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஸ்டேட் போர்டுனால 300-400 வர முடியும். ரொம்ப டஃப்பாக தாங்க இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் அப்படியே ஹாலில் போனது அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சு, அழுகெல்லாம் வந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ஸ்டேட் போர்டில் படித்தனால கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணேன்னா 1 மந்தில் யாராலையும் படிக்க முடியாது. அது ஸ்டேட் போர்டு மாணவங்களுக்கு கஷ்டமாக தான் தோணும். அதனால CBSEயில் படித்தவங்களுக்கு 2 வருஷம் அவங்க படிச்சிருப்பாங்க. அதனால 1 மாதத்தில் சும்மா ரீகால் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அந்த ரெண்டு வருஷம் புக்கே நாங்கள் 1 மாதத்தில் படிக்கணும்னா என்ன பண்ணுறது? இல்லை, எல்லாம் ப்ராப்ளம்ஸாக இருந்துச்சு. எங்களுக்கு நாங்கள் ஸ்டேட் போர்டு இல்லையா, அதனால எங்களுக்கு அவ்வளோவா ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஸோ ஓகே, அதனால எங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நீட் தேர்வு எழுதச் சென்ற தேர்வர்களுக்கு தேர்வு மையங்களில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சென்னையில் தேர்வு எழுதச் சென்ற மாணவிகளின் தோடு, பிரேஸ்லெட், மோதிரம், கடிகாரம், கையில் அணிந்திருந்த கயிறுகள் அகற்றப்பட்டன. இதேபோன்று அரைக்கை சட்டை மட்டுமே அணிய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிலதெல்லாம் ஸ்டேட் போர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க, சுலபமாக தான் இருந்துச்சு, நல்லா எழுத முடிஞ்சிச்சு, பாஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஷர்ட் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ரொம்ப லென்த்தாக ஃபுல் கை ஷர்ட் வைக்கக்கூடாதான், ஷார்ட் கட்னால கட் பண்ணிட்டோம். வேறு இங்கே தான் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிரேஸ்லெட்லாம் போடக்கூடாது, செயின் போடக்கூடாதுன்னு சொல்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் கையெல்லாம் கிழிச்சிட்டுலாம் உள்ள போனாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது எக்ஸாம். நீட் தேர்விற்கு முழுக்கை சட்டை அணிந்து செல்லக்கூடாது, சேலை அணிந்து செல்லக்கூடாது உள்ளிட்ட கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததால் மாணவ மாணவிகள் மன உளைச்சலோடு தேர்வு எழுதியதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இந்த நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்காக எங்கள் பாப்பா நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே சில விதிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, காதில் தோடு, கையில் வளையல், கழுத்தில் செயின், இந்த போன் டைல் கொண்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது நாங்கள் சரியாக அதில் கொடுத்து சின்ன சின்ன எழுத்து நாங்கள் படிக்கல. ஆனால் எக்ஸாம்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதாவது CBS மாணவர்களுக்கு ஒருத்தர் நாங்கள் பாப்பா தமிழ் மீடியம் படித்த பொண்ணு, அதனால் அதுங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு அப்படின்ட்டு. நிச்சயமாக இந்த 11ஆம் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களை மாற்றினால் வரும் கல்வி ஆண்டில் ஸ்டேட் மாணவர்கள் CBSE எளிதாக கையாள்வதற்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக 11ஆவது 12ஆவது பாடத்திட்ட முறைகள் மாற்றணும். மன ரீதியாக இன்றைக்கி நீங்கள் நடந்த நீட்டு தேர்வை பற்றி சொல்லணும்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் இன்றைக்கு மிகவும் மனநிலையில் பாதிக்கிட்டு தான் இருக்கிறோம். சில பேரால் சொல்ல முடியும், சில பேரால் சொல்ல முடியாது. நான் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால சொல்கிறேன். சென்னையிலே இருந்து வரக்கூடிய நானே இந்த இடத்த கண்டுபிடிச்சு சேர்ந்து மாணவிகளை உள்ளே என்னுடைய மகளை அனுப்பும்போது அவள் கட்டியிருந்த இந்த சிகப்பு கயிறை அறுக்க வேணும்னு சொன்னாங்க. அப்போ கத்தி கிடைக்கல, அதை வாங்கி அறுத்தோம். தோடை கழட்டுனாங்க, அதை பண்ணோம். அப்புறம் ஒரு முன்னால் போகும்போது ஆதார் கார்டை ஜெராக்ஸ் வேணும்னாரு. அப்புறம் வேணாம், அது ஒரிஜினல் இருந்தால் பார்த்தா போதும்னாங்க. அப்புறம் கையில் ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. உடையில் முழுக்கை சட்டை இருந்தால் அதை பிளேடை எடுத்து அறுத்து அரைக்கையோடு அனுப்பிச்சோம். போட்டு வந்த துப்பட்டாவை அவங்க கழட்டி வச்சுட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. மாணவர்களையும் மாணவிகளையும் ஒன்றாக்கின பிறகு அவர்களை துப்பட்டாவை இல்லாமல் உள்ளே செல்வது எந்த விதத்தில் அது நியாயம்? அதாவது ஒரு பெண்களுக்கு என்ற ஒரு உடை இருக்கும்போது அந்த உடை கலாச்சாரத்தில் இருந்து அதை எப்படி இவங்க தவிர்க்கிறாங்க? இதெல்லாம் நியாயமற்ற செயல். ஒரு மாணவிகளும் உள்ளே ஆல் சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, கட்டுப்பாடு இருக்கும்போது எப்படி அவர்களால் இந்த கயிறின் மூலம் எப்படி காப்பி அடிக்க முடியும், தோடின் மூலம் எப்படி காப்பி அடிக்க முடியும்? ஆக ஒரு அநாகரிகமான செயல் நீட் என்ற எக்ஸாமில் இங்கே தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பசங்களுடைய ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்புறம் பொண்ணுங்களெல்லாம் இந்த ஷர்ட்டு அதனுடைய பட்டன்லாம் கலத்துங்க, சொல் கலத்துங்க, செப்பல் போடக்கூடாது, இந்த மாதிரி தனி உரிமையெல்லாம் பறிக்கிற மாதிரி நம்மளுடைய சந்ததியினர் ரொம்ப வருத்தப்பட்டு உள்ளே போகிற மாதிரியான ஒரு சூழலை இருக்குது.